சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து, மீனா, அண்ணாமலை, மனோஜன் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது அங்கே ரோகிணி இங்கே விஜயா எனக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க, நான் அவங்க வீட்டு மருமக தான், ஆனாலும் விஜயாவால் தான் நிறைய பிரச்சனை வருது, அதனால் மனோஜ் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டதால் அங்கே விஜயாவோட வீட்டுக்கு வந்தவங்க விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ரோகிணி உங்கள் மருமக தானே? அப்படி இருக்கும்போது ரோகிணி கிட்ட ஏன் இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்க? ரோகிணியை மனோஜோட கடைக்கு வர வச்சுருக்கீங்க. இங்கே ரோகிணி தான் பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு நம்பி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கியிருக்கீங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறீங்களே. உங்கள் வீட்டில் இங்கே மீனாவும் உங்கள் மருமக தானே? அவங்கக்கிட்டேயும் இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்களா? இப்படி தான் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே, அப்படிலாம் நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு விஜயா சொன்னாலும் இங்கே திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் அந்த ரோகிணி என்ன செஞ்சுருக்கான்னு தெரியாமல், எதுக்காக மேடம் எங்களை கேள்வி கேட்குறீங்க? ரோகிணி என் குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. உண்மையாகவே ரோகிணி இந்த வீட்டு மூத்த மருமகளாக பொறுப்பாக இருந்திருந்தா எதுக்காக எங்களை ஏமாற்றணும்? உண்மை தெரியாமல் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுலாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன உண்மை தெரியணும்னு நினைக்கிறீங்க? அப்போ ரோகிணி உங்கள் கடைக்கு வரவே இல்லையா? நீங்களும் இங்கே விஜயாவும் திட்டம் போட்டு ரோகிணிக்கு பிரச்சனை செய்யவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா ரோகிணி என் கடைக்கு வரணும்னு இப்படி வர வச்சதே என் அம்மா தான். ஆனால் நீங்கள் என்னையும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு மனோஜ் பேசும்போது விஜயா பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை, விஜயா அப்போ ரோகிணியை பார்த்து பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, ரோகிணியை நான் தான் மனோஜ்கிட்ட சொல்லி கடைக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு வர சொல்லணும்? ரோகிணியால் ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியல, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், இதில் ரோகிணியை எதுக்கு வர வைக்கணும், எதுக்கு பேசணும்னு நீங்கள் எங்ககிட்ட கேட்காம எப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, ரோகிணி தானே பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்புனது மட்டும் இல்லாமல் பொய் சொல்ல வச்சா, அதனால் உங்களுக்கும் பிரச்சனை வரும்னு நம்பி மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனல்ல, அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் ரோகிணி தானே? அது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் மீனா இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசுனீங்க. இத்தனை நாள் இந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்த மீனாவோட அம்மா, மீனாவோட தங்கச்சி, சத்யான்னு எல்லாரும் இங்கே வந்தாங்கல்ல, எல்லாருக்கும் நீங்கள் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல, பொறுமையாக இருக்கவே முடியல. மீனா, முத்து மட்டும் இல்லை, இந்த வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன். இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற ரோகிணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதான் ரோகிணியை வர வைக்கணும், பேசணும்னு நினச்சேன், மற்றபடி நான் எந்த பிரச்சனையும் செய்யவே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவோட வீட்டுக்கு அந்த மேடம் சொல்கிறாங்க, பொய் சொல்லாதீங்க விஜயா, அவங்கள வர வச்சுருக்கீங்க, அவங்கள பலார்னு வெளுத்து வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் இல்லை, அவங்க எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் நம்பவே முடியாது, எங்ககிட்ட தெளிவான ஆதாரம் இருக்கிறதுனால தான் மனோஜ் நாங்களே உங்கள் வீட்டுக்கு பேசிகிட்ருக்கோம், புரியுதா விஜயா? இங்கே ரோகிணி உங்கள் மூத்த மருமக தானே, அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க? அப்படியே ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ரோகிணி உங்கள் மருமக தான். ஆனால் நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்காமல் நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறதுனால தான் அவங்க எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க, நாங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வோம். ஏன்னா நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. அவங்க தேடி மனோஜ்கிட்ட பேசலை, மனோஜ் தான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ரோகிணி வரணுன்றதுக்காக திட்டம் போட்டது விஜயா நீங்கள் தான். நீங்கள் பொறுப்பான மாமியாராக இருந்திருந்தா இப்படிலாம் செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, ஆனால் ரோகிணி என் பையன் மனோஜை எவ்வளோ ஏமாத்திருக்கா, இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சு பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, அப்போ இந்த உண்மை தெரியாமல் தானே பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, இருக்கட்டுங்க, அதான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கீங்கல்ல, டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்க வேண்டியதானே, அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க, எதுக்கு ரோகிணி கிட்ட பேசணுன்னு அவங்கள வர வச்சிங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியா, அது மட்டும் இல்லாமல் சரியானு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா அப்படின்னு அங்கே வந்தவங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, என்ன மேடம் நீங்கள், ரோகிணி ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல் ஏமாத்திருக்கா, கிறிஷ் தான் தன்னுடைய பையன்ற உண்மையை சொல்லாமல் எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்கா, அப்படி இருக்கும்போது
இப்போ கூட இங்கே வந்து பூஜை செய்கிறதுக்காக அந்த அம்மாவை அனுப்புனது ரோகிணி தான். என் கடைக்கும் அந்த அம்மாவை அனுப்பி, இனி ரோகிணி தான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்கன்னு எதுக்கு ரோகிணி பொய் சொல்ல வைக்கணும்? ரோகிணியால் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ வந்து அந்த அம்மாவை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறோன்னு உங்களுக்கு என்ன மேடம் தெரியும்? ரோகிணி சொல்கிறத கேட்டு ரோகிணி பேச்சை நம்பி இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்ததெல்லாம் சரிதான். ஆனால் ரோகிணி முதல்ல என்ன செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி பிரச்சனை செஞ்சாலும் நீங்கள் அவங்கள வர வச்சு அவங்கள வந்து பலார் பலார்னு வெளுத்து வாங்கியிருக்கீங்கல்ல, அப்படி வந்து அவங்க வேற எந்த பிரச்சனையும் செய்யவே இல்லையே. எப்படியாவது மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக அவங்க வேணும்னா அந்த அம்மாவை அனுப்பி பொய் சொல்ல வச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தா கண்டிப்பாக மனோஜ் நினச்ச மாதிரியே ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்கன்னா டிவோர்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் செஞ்ச வேலையால் இப்போ நீங்கள் தான் விஜயா வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த ரோகிணி எல்லாரையும் ஏமாத்திருக்கா, மனோஜோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா. இப்போ மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கும்போது இப்படி ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருதே அப்படின்னு விஜயா ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது, உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா எதுக்குமா ரோகிணியை பார்க்கறதுக்கு வர சொன்னீங்க? அப்படியே நீங்கள் யோசனை பண்ணியிருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையால் இப்படி தாம்மா பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாமா அப்படின்னு சொல்லும்போது, முத்து நீ தான் முத்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா உதவி செய்ய முடியும்? அந்த பார்லர் அம்மாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க எப்படியாவது இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரணும், மனோஜோட மனசை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட சொல்லாமல் எப்படிம்மா அங்கே பார்லர் அம்மாவை பார்க்க போகலாம்? மனோஜ், அம்மா தான் புரிஞ்சுக்காம கோவத்தில் ரோகிணியை வர சொல்கிறாங்கன்னா நீயும் அவங்க பேச்சை அப்படியே கேட்டுருவியா என்ன? இப்போ பார்த்தியா நீயும் அம்மாவும் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்யனே தெரியலையே அம்மா. நீங்கள் தானம்மா ரோகிணியை பார்த்து பேசணும்னு சொன்னீங்க. நீங்கள் தானம்மா ரோகிணியை கடைக்கு வர வச்சிங்க. உங்கள் பேச்சை கேட்டு ரோகிணியை நான் வர வச்சேன். இப்போ பாருங்கம்மா உங்களால் நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன். என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உதவி செய்யணும்னு இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ பிரச்சனை வந்த உடனே எங்கள் அம்மா தான் இப்படிலாம் செய்ய சொன்னாங்கன்னு இப்படி நான் உதவி செஞ்சதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி பேசுகிறல்ல மனோஜ் அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோகிணி இவங்க கிட்ட உதவி கேட்டதால ரோகிணி பக்கம்தான் உண்மை இருக்குது அப்படின்னு இவங்களும் நம்புகிறாங்க. இதுக்கு மேலே நம்மளால் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயா வந்து என்னை மன்னிச்சிருங்க, இனி அந்த ரோகிணி கிட்ட நான் பேசவும் மாட்டேன், சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தேவையில்லாமல் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்கும்போது, என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்குது? ரோகிணி மட்டும் என்ன சாதாரண வேலையாக செஞ்சுருக்கா? அந்த அம்மாவை எதுக்கு எங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்? எதுக்கு பொய் சொல்ல வைக்கணும்? இதெல்லாம் ரோகிணி மட்டும் என்ன சரியான வேலை செஞ்சுருக்காளா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன செஞ்சுருந்தாலும் நீங்கள் போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்கணும். ரோகிணியால் பிரச்சனை வருதுன்னா நீங்கள் போலீஸ்கிட்ட தானே உதவி கேட்டிருக்கணும். அது எப்படி நீங்களே யோசித்து இப்படி ரோகிணிக்கு ஒரு பிரச்சனை செய்யணும்னு முடிவெடுப்பீங்க? இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டீங்களா விஜயா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என் பையன் மனோஜோட வாழ்க்கை முக்கியம். ரோகிணியால் நான் ரொம்பவே இந்த வீட்டில் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன். ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்தே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வருது. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினா. ரோகிணி வந்து ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல் ஏமாத்தினா. கிறிஷ் தான் தன்னுடைய பையன்ற உண்மையை சொல்லாமல் எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டா. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அந்த ரோகிணியை நம்ப முடியும்? இப்போ ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறோம். ஆனால் ரோகிணி பொய் சொல்லி இப்படியெல்லாம் பிரச்சனை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணியால் தானே மறுபடியும் மீனா இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா. அந்த கோவத்தில் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்காமல் இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அண்ணாமலை ரொம்ப கோவமாக விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா விஜயா? எங்கள் பேச்சை கேட்காம நீ ஏன் வந்து யோசிச்சு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டு இப்போ பாரு பதில் பேச முடியாமல் நீ மறுபடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற. மீனா இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கல, அதனால இப்படிலாம் செஞ்சுருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமக, அதனால் நீ என்ன பிரச்சனை செஞ்சாலும் மீனா ரொம்ப பொறுமையாக அமைதியாக பதில் பேசாமல் உன்னை எதிர்த்து பேசாமல் இந்த குடும்பத்தை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. ஆனால் ரோகிணி அப்படி இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. ரோகிணியால் நிறைய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காக ரோகிணியை பார்க்கறதுக்காக நீ வந்து ரோகிணியை மனோஜோட கடைக்கு வர சொல்லணும்? நீ செஞ்ச பிரச்சனையால்
இப்போ நீயே வசமாக மாட்டிக்கிட்ட. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மனோஜும் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க? எனக்கு இப்படிலாம் பிரச்சனை வரும்னு தெரியுமா? அந்த ரோகிணி நம்ம குடும்பத்தை ஏமாத்தியிருக்கான்னு அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறமா தானே உண்மை தெரிய வந்தது. நம்ம வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவை அனுப்புனது ரோகிணி தான் தெரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க பொறுமையாக இருக்க முடியும்? அந்த அம்மா பேசுனது எல்லாமே உண்மைன்னு நம்பி நான் ஏமாந்து போயில நின்னேன். அதனால தானே மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு நானும் நம்பினேன். இப்போ எல்லாரும் மீனாவை தலையில் தூக்கி வச்சு தானே கொண்டாடுறீங்க. இப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? நீ என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்க. தேவையில்லாமல் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு எங்ககிட்டேயும் இவ்வளோ நேரம் சொல்லாமல் அமைதியாக தானே இருந்த. இப்போ மனோஜும் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல, என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது, இங்கே உடனே விஜயா ரொம்ப கோவமாக மீனா முத்துவை பார்க்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை, நான் வேணும்னா பொறுமையாக இருக்கலாம். நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக இருக்கலாம். ஆனால் ரோகிணியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அத்தை. அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தும் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் போய் பிரச்சனை செய்யணும்? இப்போ மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும்னு தானே யோசிப்பீங்க. ஆனால் இப்படிலாம் பிரச்சனை செஞ்சால் மனோஜுக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும்? எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுக்க முடியும்? அத்தை, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் மட்டும் இல்லை, மனோஜும் தான். நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்கன்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு மனோஜ் வேற உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால தான் இப்போ மனோஜால தான் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, வீணா என்ன பேசுகிறீங்க? என் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்கள் என்ன உடனே வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என் அம்மாவுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, மனோஜ், இவ்வளோ பேசுகிறல்ல, அம்மா தான் ரோகிணியை பார்க்கணும் பேசணும்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வேண்டாமா? இப்போ நம்ம பொறுமையாக தான் இருக்கணும்னு அம்மா கிட்ட நீ சொல்லியிருந்தா அமைதியாக இருந்திருப்பாங்கல்ல. அம்மா எங்கள் பேச்சு தான் கேட்க மாட்டாங்க. நானும் மீனாவும் சொல்கிறது எதுவுமே அம்மாவுக்கு கண்டிப்பாக புரியாது. ஏன்னா எங்கள் பேச்சு அம்மா கேட்கவே மாட்டாங்க. நாங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு நம்பவும் மாட்டாங்க. ஆனால் மனோஜ், அம்மா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அம்மா கிட்ட நீ பேசி புரிய வச்சுருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? அம்மா பேச்சை கேட்குறல்ல, அம்மாவுக்கு இப்போ நீ தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த பிரச்சனையை எப்படி நீ சமாளிக்கிறன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ் வந்து, அம்மா, நம்ம தேவையில்லாமல் இப்படி ஒரு பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டோம். வீட்டில் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நமக்குன்னு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னம்மா செய்கிறதுன்னு கேட்கும்போது, மனோஜ், நீ ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற? அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு எப்படி மனோஜ் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கொஞ்ச நேரத்தில் ரோகிணி வராங்க. ரோகிணியை பார்த்த உடனே விஜயாவுக்கு மறுபடியும் ரொம்ப கோவம் வருது. எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஆண்டி நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரொம்ப கோவப்படுறீங்க? நீங்கள் தானே மனோஜோட கடைக்கு என்ன வர சொன்னீங்க. மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதால் நானும் வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து யோசிக்கவே இல்லை இப்படிலாம் பிரச்சனை செய்வீங்கன்னு. மனோஜ், நீயாவது சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. நான் தான் சொன்னேன்ல மனோஜ், உங்கள் அம்மா செஞ்ச வேலைக்கு சரியான பதில் கொடுப்பேன்னு அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாம்மா இப்போ கூட இந்த ரோகிணி எப்படி பேசுகிறான்னு. ஆனால் ரோகிணியை தான் எல்லாரும் நம்புகிறாங்க. ஏன்னா ரோகிணி எல்லார் முன்னாடி வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. ரோகிணி எல்லாரையும் ஏமாத்துறான்னு நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், உண்மையாகவே உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ கூட மனோஜ், நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீ தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மனோஜ். நீயும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, விஜயாத்தையும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் அம்மா தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. அதான் விஜயாத்தைக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு இங்கே வரப்போகிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, மீனா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி, நீ திருந்தவே மாட்டியா? இன்னும் எவ்வளோதான் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற? உன்னால் இப்போ விஜயாத்தை பதில் பேச முடியாமல் இங்கே வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். எதுக்காக இப்படிலாம் செய்கிற? நம்ம வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா உன்னுடைய பேச்சை கேட்டு தானே எல்லார்கிட்டையும் வந்து பொய் சொன்னாங்க. எங்களை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு தானே அவங்கள வந்து அனுப்புனேன். அதுக்கப்புறம் நீ என்ன நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுருக்கிறியா? இல்லையே, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற. அந்த கோவத்தில் தான் விஜயாத்தை உன்னை வந்து மனோஜோட கடைக்கு பேசலாமேன்னு வர வச்சுருப்பாங்க. ஆனால் நீ செஞ்ச பிரச்சனையெல்லாம் வந்து யோசிச்சு தான் அவங்க ரொம்ப கோவமாக உன்னை வெளுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் மீனா, எதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க? மறுபடியும் விஜயா வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க. அந்த சந்தோஷத்தில் பேசுகிறீங்களா மீனா? இந்த குடும்பத்துக்காக, இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும்.
சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் விஜயாத்த தான் கொடுத்தேன். ஏன் தெரியுமா? அவங்க எப்பயுமே என்னை மருமகளா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணுன்றதுக்காக, எனக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக விஜயாத்தைக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தேன். நான் சம்பாதிக்கிற பணத்தை எனக்குன்னு இப்போ வரைக்கும் சேர்த்து வச்சதே கிடையாது. ஆனால் இப்போ நான் வேலைக்கு போக முடியாமல், என் பையன் கிருஷை கவனிக்க முடியாமல், என் அம்மாவை பார்த்துக்க முடியாமல் தனியாக இருந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த விஜயா தானே. இவங்க பேச்சை கேட்டு இவங்களுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். அப்பப்போ பணம் வேணும்னு கேட்குறப்பெல்லாம் என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் கேட்டு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன் சிட்டிக்கிட்ட நான் நிறைய பணம் வாங்கியிருக்கேன். எதுக்காகனா, மனோஜோட பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காகவும், விஜயாத்த என்கிட்ட பணம் கேட்ட உடனே என்ன செய்யன்னு தெரியாம தான் இப்படி வந்து சிட்டிக்கிட்டேயும் நான் வந்து பணம் வந்து வாங்கியிருக்கேன். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணமே விஜயாத்த தான். ஆனால் இப்போ என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு எல்லாரும் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? போதும். இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் விஜயாத்தைக்கு நல்ல மருமகளாக இருந்தேன், பொறுப்பான மருமகளாக இருந்தேன். ஆனால் நான் வந்து உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு நீங்களா என்னை புரிஞ்சுக்காம பேசுனா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் இப்போ என் வேலையை பார்த்துட்ருக்கேன். மனோஜ் எதுக்காக மனோஜோட கடைக்கு என்னை வர வைக்கணும்? எதுக்கு விஜயாத்தை இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்? அதனால தான் சரியான பதில் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் மீனா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா முத்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருல்ல, அதனால் இப்படி தான் பேசுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் எந்த பிரச்சனையும் செய்யவே இல்லையே மீனா. அப்புறம் எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படிலாம் வந்து விஜயாத்தைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நீங்கள் பேசவே வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, என்ன பார்லலம்மா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் மீனா பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அது எப்படி? மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமக. உங்களை மாதிரி மீனா வந்து ஏமாத்தலை, பொய் சொல்லலை. அதனால் மீனா வந்து பேசுகிறா. நீங்கள் தான் பேசக்கூடாது. இப்போ என்ன? எங்கள் அம்மா வந்து பிரச்சனை செஞ்சுருக்காங்க, அவ்வளவுதானே. அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க. ஏன் தேவையில்லாமல் மீனா கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே இங்கே மனோஜ் வந்து இப்போ கூட மீனாவுக்கு தான் இந்த முத்து சப்போர்ட் பண்ணுறான், நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ். அந்த சமயம் அங்கே வந்து போலீஸ் வராங்க. உடனே அங்கே விஜயா கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த மேடம் வந்து, சார் இவங்க தான் சார். விஜயா தன்னுடைய மருமக ரோகிணியை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. ரோகிணி நடந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லி உதவி கேட்டாங்க. இங்கே வந்து விஜயா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, விஜயா திட்டம் போட்டு தான் ரோகிணிக்கு இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சிட்ருக்காங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ரோகிணி உண்மையை சொன்னதுக்கப்புறமா, இங்கே வந்து பேசுனதுக்கப்புறமா நாங்கள் உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே விஜயா தான் வேணும்னே திட்டம் போட்டு ரோகிணியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா வந்து ரோகிணியை புரிஞ்சுக்காம வேணும்னே ரோகிணிக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அங்கே வந்த மேடம் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அங்கே வந்த போலீஸ்கிட்ட பதில் பேச முடியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க விஜயா. சார் நான் வேணும்னே இப்படிலாம் பிரச்சனை செய்யலை, இந்த ரோகிணி தான் சார் எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கா. வேணும்னா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்கள் சார். மீனா, முத்து எல்லாரும் எனக்காக உண்மையை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, சார் ரோகிணியால் தான் சார் பிரச்சனை வருது. ரோகிணி தான் வேணும்னே திட்டம் போட்டு இப்படி வந்து எங்கள் வீட்டுக்கு பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்பி இப்படிலாம் பொய் சொல்ல வச்சுருக்காங்க. அந்த கோவத்தில் ஏதோ என் மாமியார் ஏதோ தெரியாமல் இப்படிலாம் செஞ்சுட்டாங்க சார், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா மீனா, எனக்கு தான் விஜயாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியுமே. நீங்கள் எங்கள் வீட்டுக்கும் பூவெல்லாம் கொடுக்க வந்திருக்கீங்க. அதனால் இங்கே விஜயாவை பற்றி எனக்கு தெரியுமா. நீங்கள் வேணும்னா பொறுமையாக இங்கே விஜயா என்ன பிரச்சனை செஞ்சாலும் அமைதியாக இருக்கலாம். ஆனால் ரோகிணி அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாரும் இப்போ கூட மீனாவை தானே பாராட்டி பேசுகிறாங்க. மீனா வந்து எல்லா இடத்துக்கும் பூ கொடுக்க போகிறதுனால எல்லாருக்கும் மீனாவை பற்றின உண்மை தெரியுது. மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் நான் தான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறேன்னு நான் பேச வரதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது உடனே மனோஜ், சார் ஆமாம் சார், என் அம்மா தான் ரோகிணிகிட்ட பேசணுன்னு வர சொன்னாங்க சார். எங்கள் அம்மா பேச்சை கேட்டு தான் சார் நானும் ரோகிணியை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். பார்த்தீங்களா, உங்கள் பையன் மனோஜ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்புறம் மனோஜ், அங்கே ரோகிணிகிட்ட உங்கள் அம்மா பேசுனாங்களான்னு கேட்கும்போது உடனே மனோஜ், வேறு வழியே இல்லை, தெளிவாக உண்மையை சொன்னாதான் நமக்கு பிரச்சனை வராது. அம்மா தானே தேவையில்லாமல் ரோகிணிகிட்ட பேசணுன்னு வர சொன்னாங்க. இப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்கிறாரு மனோஜ். மனோஜ் எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்கிறேன்னு
என்ன வசமாக மாட்டி விட்டுட்டா இந்த மனோஜ். இதுக்கு மேலே மனோஜுக்கு இனி நம்ம உதவி செய்யவே கூடாது. மனோஜ் வந்து இப்போ நான் தான் ரோகிணியை வர சொன்னேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டான். இதுக்கு மேலே மனோஜை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. முத்துவும் மீனாவும் நினச்சாதான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு மனோஜ் மேலே உள்ள கோவத்தில் இங்கே வந்து விஜயா அழுதுகிட்டே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் உதவி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, இப்போ உதவி கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்படிலாம் ரோகிணிகிட்ட பேச போகிறேன் அப்படின்னு என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும்ல. நீ என்ன செய்கிறன்னு எனக்கு தெரியாது. இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே உனக்கு உதவி செய்யணுமா? அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும்போது மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ அவங்களுக்கு பிரச்சனை செய்யணும். மீனா அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தது பிடிக்காம இப்படிலாம் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கல்ல. அப்புறம் பிரச்சனைன்னு வந்தால் நீ தான் சமாளிக்கணும். இப்போ மனோஜ் கூட உன்னால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டான்ல. இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி வந்து அழுதுகிட்டே வந்து விஜயா பேசும்போது அங்கே ரோகிணி வந்து, என்ன மேடம், எவ்வளோ நேரம் தான் விஜயாத்தக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க? அதான் உண்மை என்னன்னு மனோஜ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருல. மனோஜ் இப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மனோஜ் இப்போ எல்லாரும் முன்னாடியும் எனக்காக உண்மையெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மனோஜ் இப்போ கூட என்னை உண்மையாகவே விரும்புகிறாரு. ஆனால் நானும் மனோஜும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க கூடாதுன்றதுக்காக தான் இங்கே விஜயாத்தை திட்டம் போட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. மனோஜ் உண்மையாகவே என் மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்காரு. அதனால தான் இப்போ எல்லார் முன்னாடி இந்த உண்மையை சொல்லியிருக்காரு. ஆனால் விஜயாத்தை தான் இங்கே மனோஜோட மனசை மாற்றிட்டாங்க. விஜயாத்தை பேச்சை கேட்டதுனால தான் மனோஜ் தேவையில்லாமல் என்னை புரிஞ்சுக்காமல் பிரச்சனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. மனோஜோட பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் தான் மனோஜுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை மனோஜுக்காக தானே ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்படி மனோஜோட பிஸ்னஸில் நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சிந்தாமணி கிட்ட கேட்டு எவ்வளவோ வந்து மனோஜோட வாழ்க்கையில் உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம இப்போ ரோகிணி பேசும்போது ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கான். எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறான். இப்படி மனோஜ் வந்து செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து யோசிக்கிறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸ் வந்து, நீங்கள் இப்போ எதுவுமே பேச வேண்டாம். நீங்கள் எங்கள் கூட கிளம்பி வாங்க. உங்ககிட்ட நிறையா கேள்வி கேட்கணும். உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு ரோகிணிக்கு இப்படிலாம் பிரச்சனை செய்கிறீங்கன்னு நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவை அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. விஜயா வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ, என்ன மனோஜ், இப்போ கூட உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எப்பயுமே விஜயாத்த பேச்சு தானே கேட்ப. ஆனால் பிரச்சனைன்னு வந்த உடனே உண்மையை சொல்கிறேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்ட. இப்படி தான் மனோஜ், எப்பயுமே நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். என்னை சீக்கிரமாகவே நீ புரிஞ்சுக்கணும். நீ தேடி வந்து என்னை புரிஞ்சுக்க தான் போகிற. என்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக கூப்பிட்டு வர தான் போகிற. எனக்கு தெரியும் மனோஜ் உன்னை பற்றி. பிரச்சனைன்னு வந்தால் உங்கள் அம்மா செஞ்ச உதவியெல்லாம் நீ நினச்சி பார்க்கவே மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படியும் நீயே உண்மையை சொல்லிடுவேன்னு எனக்கு தான் தெரியுமே. அதனால தான் மனோஜ், விஜயாத்தை எனக்கு செஞ்ச பிரச்சனைக்காக சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் நானும் இங்கே வந்தேன். இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி பேசும்போது இங்கே பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு மனோஜ். ஆனால் அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா எப்பயும் மனோஜை விட்டு கொடுக்காம மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கா. ஆனால் மனோஜ் இங்கே விஜயாவுக்கு ஒரு பிரச்சனை உடனே நடந்த உண்மையை நானே சொல்கிறேன் அப்படின்னு இங்கே விஜயாவை பற்றி யோசிக்காம இப்போ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டான். அதனால ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் மனோஜுக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுற விஜயாவுக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. உதவி செய்யணும்னு மனோஜ் நினைக்கவே இல்லையே அப்படின்னு மனோஜ் மேலே அண்ணாமலை ரொம்பவே கோபமாக இருக்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, அண்ணாமலை அங்கிள், நீங்கள் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காம பேசலாம். ஆனால் சீக்கிரமாக இந்த வீட்டு மூத்த மருமகளாக நான் திரும்பி வரதான் போகிறேன். ஏன் மீனாவை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, மீனா மட்டும்தான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரணுமா என்ன? நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொறுப்பான மருமகளாக இந்த வீட்டுக்கு சீக்கிரமாக வரதான் போகிறேன். என்ன மனோஜ், நான் சொல்கிறது எல்லாமே சரிதானே? இப்போ எனக்காக தானே உண்மையெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி என்ன நீ புரிஞ்சுப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். சரி மனோஜ், நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன். ஆனால் நீ தான் மறுபடியும் என்ன இங்கே கூப்பிட்டு வர போகிற. பார்த்துக்கிட்டே இரு, நான் சொன்னது எல்லாமே சீக்கிரமாக நடக்க தான் போகுது. அதே மாதிரி சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரதான் போகிறேன். மீனா, முத்து, விஜயாத்தை, அண்ணாமலை அங்கிள்னு இவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலல்ல. இந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து, என்னப்பா இங்கே வந்து ரோகிணி இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க, நீங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது முத்து, இதில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் மனோஜ்,
உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு மனோஜ். இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் என்னப்பா செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இங்கே ரோகிணி கிட்ட பேசணும்னு விஜயா உன்கிட்ட சொன்னப்ப உடனே நீயாவது எங்கள் எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. ரோகிணி தேவையில்லாமல் நம்மக்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்கல்ல. ரோகிணியை பற்றி உனக்கு தெரியும். ரோகிணி யோசிச்சு அவங்க வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து ரோகிணி எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. இப்போ விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும். விஜயாவால் பிரச்சனை வரக்கூடாது. மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரணுன்ற எண்ணத்தில் ரோகிணி என்னென்ன செஞ்சுட்டான்னு பார்த்தல்ல. ரோகிணி முன்னாடி அமைதியாக தானே இவ்வளோ நேரம் பேசாம தானே இருந்த. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே மனோஜ். எங்ககிட்ட முன்னாடியே ரோகிணியை பார்க்க போகிறோம் பேச போகிறோன்னு சொல்லியிருந்தா இப்படிலாம் நீங்கள் செய்ய வேண்டான்னு நாங்கள் சொல்லியிருப்போம். இப்போ பிரச்சனை வந்தாலும் உதவி செஞ்சுருப்போம். ஆனால் நீயும் விஜயாவும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. அதனால ரோகிணி முன்னாடி பதில் பேச முடியாமல் தானே இருந்தீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தேவையா? மனோஜ் பிஸ்னஸ் சரியாக கவனிப்பேன்னு பார்த்தா எதுக்கு மனோஜ் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது, அப்பா எப்படிப்பா இந்த விஷயத்தில் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அம்மா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு நம்பி ரோகிணியை வர சொன்னேன்ப்பா. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன செய்யன்னு தெரியல. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா அப்புறம் என்னையும் போலீஸ் கூப்பிட்டு போயிடுவாங்கல்லப்பா. அதனால தான்ப்பா நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உன்னை வந்து விட்டு கொடுக்காம மனோஜ் என் பேச்சை கேட்டு இப்போ நல்ல பிஸ்னஸ் செய்கிறான்னு மனோஜ் உன்னை நினச்சி விஜயா எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கா. அஹ் உனக்கு எவ்வளோ நல்ல பேர் கிடைக்கணும்னு நினச்சிருக்கா. ஆனால் இங்கே விஜயாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீ கண்டுக்காமல் இருந்தல்ல. அதனால் விஜயா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா பேசுகிறீங்க? என்னால் பிரச்சனை வரலையே. அம்மா தானப்பா ரோகிணியை கடைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் சொன்னேன்ல, நீ யோசிக்காம செஞ்ச அந்த வேலையால, இங்க விஜயாவும் வந்து நீயும் செஞ்சது எல்லாமே சரியில்ல. அதனால தான் நானும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். விஜயாவுக்கு உன்னால சப்போர்ட் பண்ண முடியல. ஆனா, பிசினஸ்ல ஒரு பிரச்சனைன்னு உடனே, விஜயா தானே உனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கா, உதவி செஞ்சிருக்கா. அதெல்லாம் நீ நெனச்சு பார்க்கவே இல்லல்ல? அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இந்த மனோஜ் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. எப்படியாவது அம்மாவுக்காக பேசி, அம்மாவ நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. பாத்தியா மனோஜ், மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சுக்காம முத்து சாதாரண கார் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி எப்பயுமே முத்து மீனாவை ஏளனமாக பேசிட்டு இருக்க. விஜயாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே முத்துவும் மீனாவும் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க விஜயாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ கண்டுக்காம இருக்க. சொல்லப்போனால் இனியாவது விஜயா உன்னை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் நீதான் மனோஜ். அதனால் நீ தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். விஜயாவை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். இல்லையா நீயும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம். புரியுதா? நீ தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறல்ல. உனக்குன்னு புதுசாக வீடு வாங்கிக்க. இல்லையா உன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்க. என்ன வேணாலும் செய். ஆனால் நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னா விஜயாவை கூப்பிட்டு வரணும். ஏன்னா விஜயா ஏதோ தெரியாமல் வந்து உனக்காக தான் ரோகிணி கிட்ட பேசுகிறதா சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டா. எங்களுக்கு முன்னாடியே இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் பார்த்துருந்துருப்பாங்க. பிரச்சனையை சரி செஞ்சுருப்பாங்க. நீங்கள் தான் என்ன செஞ்சாலும் எங்ககிட்ட சொல்லவே மாட்டீங்களே. திட்டம் போட்டு எங்களை ஏமாத்தணும்னு நினச்சி இப்போ நீயும் விஜயாவும் தான் ஏமாந்து போய் நிற்கிறீங்க. ஏன்னா ரோகிணி புத்திசாலித்தனமாக என்ன செய்யணும்னு யோசித்து ஒவ்வொன்றையும் திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்கா. ஆனால் ரோகிணிக்கு பிரச்சனை செய்கிறேன்னு நீங்கள் தான் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கீங்க. அதனால் நீயே விஜயாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இப்படிலாம் பேசாதீங்கப்பான்னு சொல்லும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? விஜயா இந்த வீட்டுக்கு வரணும். இல்லை நான் சொன்ன மாதிரியே நீயும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னை மன்னிச்சிருங்கப்பா. எப்படி அம்மாவை வீட்டுக்கு வர வைக்கிறதுன்னு தெரியல. முத்து மீனா கிட்ட சொல்லி நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போவாது விஜயாவுக்கும் மனோஜ் உனக்கும் மீனா முத்துவோட அருமை பெருமை என்னன்னு தெரியுதா? எப்போ பார்த்தாலும் மீனாவை புரிஞ்சுக்காம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மீனா செய்யணும்னு இங்கே விஜயா வந்து எப்பயும் பேசிகிட்டு இருப்பா. நீயும் முத்துவை புரிஞ்சுக்காம முத்து சப்போர்ட் பண்ண உடனே முத்து உனக்கு உதவி செய்கிறதெல்லாம் நினச்சி பார்க்காம ஏளனமாக பேசுவ. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் முத்துவும் மீனாவும் மட்டும்தான் உதவி செய்வாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டியா இல்லையான்னு சொல்லும்போது, இங்கே வந்து முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் இங்கே வந்து மனோஜ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. எப்படியாவது அம்மா நம்ம வீட்டுக்கு வரணும். இல்லைனா நானும் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு அப்பா ரொம்ப கோபமாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இனியாவது பொறுப்பாயிரு மனோஜ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. உடனே
இங்கே வந்து முத்துவும் மீனாவும் அங்கே போலீஸ்கிட்ட தெளிவாக பேசுகிறாங்க. சார், ரோகிணியை நம்பாதீங்க சார். அவங்க எங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை செஞ்சுருக்காங்க. பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க சார். அவங்களால தான் சார் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது, இருந்தாலும் என் அம்மா செஞ்சது தப்பு தான் சார். நான் வேணும்னா அவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, சார், நான் வந்து பூக்கடை வச்சு நடத்துகிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல சார். என் வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செய்வேன் சார். என் மாமியார் வீட்டில் தான் சார் நானும் இருக்கேன். என் மாமியார் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யலை சார். அதனால் நீங்கள் தான் சார் பேசி எப்படியாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டு என் மாமியார் விஜயாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் சார் அப்படின்னு மீனா வந்து ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக இங்கே வந்து விஜயாவுக்காக பேசி சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே முத்து வந்து, பரவாயில்ல, என்னதான் எங்கள் அம்மா வந்து விஜயா வந்து பிரச்சனை செஞ்சாலும் இப்படி வந்து மீனா வந்து விஜயாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு முத்து. சரி மீனா, உங்களை பற்றி எனக்கு தெரியும். அதனால் விஜயாவை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஆனால் மறுபடியும் இவங்களால் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசினாலும் எங்களால் உதவி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு விஜயாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க மீனா. இங்கே மனோஜ் வந்து அப்பா அம்மா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக விஜயாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்த மீனா வந்து, அத்தை, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும், எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்கல்ல. மீனா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் மனோஜ் நீ வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, நீங்களாவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்போ முத்து மீனா வந்து உனக்கு உதவி செஞ்சதெல்லாம் நீ வந்து யோசிக்கவே மாட்டியான்னு கேட்கும்போது, முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போவும் நீ திருந்தவே இல்லைல்ல. முத்துவும் மீனாவும் உனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்ச உதவியை புரிஞ்சுக்காம வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே இப்படி பேசுகிறல்ல, நீ கண்டிப்பாக திருந்தவே மாட்ட. உனக்காக பேசி சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக முத்துவையும் மீனாவையும் நான் தான் அனுப்புனேன். உன்னுடைய பையன் மனோஜ் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு வீட்டிலே இருந்துட்டான். ஏன்னா உனக்கு உதவி செய்கிறதுனால மனோஜுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு மனோஜ் உனக்கு உதவி செய்ய வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் வந்து சரியில்லை விஜயா. உனக்காக சப்போர்ட் பண்ண வந்தது முத்துவும் மீனாவும் தான். வீட்டுக்கு வந்த உடனே ஏன் முத்து மீனாவை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா ரொம்ப கோபமாக இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து, அதான் அம்மா வந்துட்டாங்களப்பா, தேவையில்லாமல் முத்து மீனாவை வந்து ரொம்ப பெருமையாக பேசாதீங்கப்பா. முத்துவும் மீனாவும் நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காகவே இப்படி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி கூப்பிட்டு வந்திருக்கலாம். அப்படி தானம்மா அப்படின்னு சொல்லும்போது, விஜயா, இப்போ நான் சொல்கிறேன், என் பேச்சை கேட்காம ரோகிணிக்கு நீயும் மனோஜும் வேணும்னே திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சீங்கல்ல. உங்களால் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கோம். உங்களுக்கு உதவி செஞ்ச மீனா முத்துவை பற்றி நீங்கள் யோசிக்கவும் இல்லை. அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவியை புரிஞ்சுக்கவும் இல்லைல்ல. நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம். இதுதான் என்னுடைய முடிவு. இப்போவே மனோஜை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பு விஜயா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு முத்துவோட வாழ்க்கை தான் முக்கியம். நீ வேணும்னா மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சிக்காமல் பேசலாம். ஆனால் எனக்கு மீனா முத்துவோட வாழ்க்கை முக்கியம். அதனால தான் இப்படி யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். மனோஜ் உனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு உனக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே உன்னை கண்டுக்காமல் உதவி செய்யாமல் அமைதியாக இருந்துட்டான் மனோஜ். ஆனால் உண்மையாகவே உனக்கு உதவி செய்யணும்னு உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க முத்துவும் மீனாவும். ஆனால் முத்து மீனாவை புரிஞ்சிக்காம, விஜயா, நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கல, உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல. விஜயா, உனக்கு ரோகிணியால் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கண்டுக்காம அமைதியாக இருந்த மனோஜுக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற. மனோஜை இப்போ கூட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. உனக்கு மனோஜோட வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறல்ல, அதே மாதிரி உனக்கு சப்போர்ட் பண்ண முத்து மீனாவோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் நானும் நினைக்கிறேன். முத்து மீனாவை புரிஞ்சுக்காம நீங்கள் 2 பேரும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? அவங்க செஞ்ச உதவியை பற்றி யோசிக்கிறது இல்லை. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உதவி செய்கிறதுன்னு உங்களுக்கு செய்கிற நல்லதை பற்றி யோசிக்கிறது இல்லை. பிரச்சனை வந்தால் எப்பயுமே அமைதியாக இருக்கிற மனோஜுக்கு தான் இங்கே விஜயை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவா. அதனால் ரோகிணியால் இப்படிலாம் பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் விஜயா நீ மட்டும் இல்லை, மனோஜும் தான். அதனால் 2 பேரும் முத்து மீனாவை புரிஞ்சுக்காம நீங்கள் பேசின பேச்சுக்கு விஜயா நீயும் மனோஜும் இங்கேருந்து கிளம்புங்க.
இனி முத்து மீனா உங்களுக்கு என்னைக்கும் சப்போர்ட் பண்ணவும் கூடாது. விஜயா உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா மனோஜ் உன்னாலையும் விஜயாவாலையும் தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை வரதால இனியும் இந்த பிரச்சனையை நாங்கள் சமாளிக்க முடியாது. அதனால் பேசாமல் இங்கேருந்து கிளம்பிருங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனா செஞ்ச உதவியை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் இப்படி யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். போதுமா விஜயா அப்படின்னு சொல்லும்போது விஜயா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. முத்து மீனாவை புரிஞ்சிக்காத விஜயா மனோஜை இனி மன்னிக்கவே கூடாது அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு அண்ணாமலை.